அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரத்து நஹலுடைய 97வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், மன் அமில சாலிஹம் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தொய்யிபா வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன். நல்ல அமல்களை செய்யக்கூடிய ஆண்களாக பெண்களாக யாரெல்லாம் இருக்கின்றார்களோ, வஹுவ முஃமினுன், அந்த நல்ல அமலை அவர் செய்வார் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட நிலையிலே. அல்லாஹ்விடத்திலே ஒரு நல்ல செயல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமென்றால் அது அல்லாஹ்விற்கான செயலாக இருக்கலாம் அல்லது அடியார்களுக்கான செயலாக இருக்கலாம். அந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன தேவை? ஈமான். அவர் மூமினாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றான், நல்ல அமலை செய்யக்கூடிய ஆணாகவும் பெண்ணாகவும் மூமினாகவும் யார் இருக்கின்றார்களோ ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தொய்யிபா, அவர்களை அல்லாஹ் சிறந்த வாழ்க்கையில் வாழ வைப்பான். ஹயாத்தன் தொய்யிபா, சிறந்த வாழ்க்கை. யாராவது சொல்லுங்களேன், 2-3 பேர். இந்த சிறந்த வாழ்க்கைக்கு உள்ள அர்த்தம் என்ன? நம்முடைய பார்வையில் சிறந்த வாழ்க்கைனா என்ன? யாராவது சொல்லுங்களேன். அது சிறந்த வாழ்க்கை, என் வாழ்க்கை சிறந்த வாழ்க்கைன்னா இது இருக்கணும் அப்படின்னு. ஈமான், வேற அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் சிறந்த வாழ்க்கை. நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் இந்த ஹயாத்தன் தொய்யிபா என்ற சிறந்த வாழ்க்கைக்கு கொடுத்த விளக்கம் என்னவென்றால், அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, யார் இவர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 4வது ஹலீஃபா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகளை திருமணம் முடித்த மருமகன் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹயாத்தன் தொய்யிபா ஹியல் கனாஅ, திருப்தி அடைந்து வாழ்வது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை கொடுத்தானோ இந்த உலக வாழ்க்கையில் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு பொருந்தி கொண்டு வாழ்வது. அல்லாஹுவை எதிலும் உலக வாழ்க்கை எதிலும் குறைபட்டு கொள்ளாமல் பொருத்தமான வாழ்க்கையை, பொருந்திய வாழ்க்கையை வாழ்வதுதான் ஹயாத்தன் தொய்யிபா, சிறந்த வாழ்க்கை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹிய ஹயாத்து ஸஆதா, மகிழ்ச்சியான வாழ்க்கை. சந்தோஷத்திலும் சரி, கவலையிலும் சரி, இன்பத்திலும் சரி, துன்பத்திலும் சரி அவர் துவள மாட்டார், அவர் கவலை கொள்ள மாட்டார். அல்லாஹுவையே முழுமையாக சார்ந்து இந்த உலக வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வார். ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹயாத்தன் தொய்யிபா என்றால் ஹிய நஈமுன் ஃபில் ஜன்னா, நாளை மறுமையில் சொர்க்கத்தில் வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை. மொத்தத்தில் இந்த 3 கருத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் யார் அல்லாஹ்வின் பொருத்தத்தோடு அல்லாஹ் கொடுத்ததை பொருந்தி கொண்டு வாழ்ந்து நாளை மறுமையிலும் அல்லாஹ் கொடுத்ததை ஏற்றுக்கொள்கிறார்களோ, பொருந்தி கொள்கிறார்களோ, அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை தான் ஹயாத்தன் தொய்யிபா, ஹயாத்து ஸஆதா, மகிழ்ச்சியின் வாழ்க்கை, வெற்றியின் வாழ்க்கை. அவர்கள்தான் அல்லாஹுடைய பொருத்தமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய வாழ்க்கையிலே, இன்றைய உலக வாழ்க்கையிலே, நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே எவ்வளவோ செயல்பாடுகள் எம்மிடத்திலே சரியாக இருக்கின்றது. எவ்வளவோ செயல்களை நாம் சரியான நேரத்திலே, சரியான காலத்திலே, சரியான இடத்திலே செய்ய வேண்டும் என்று முயற்சிக்கின்றோம். இந்த முயற்சிகளெல்லாம் எம்மிடத்திலே இந்த உலகத்துடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு வேண்டுமானால் சரியாக இருக்கிறது. அதாவது ஒரு வியாபாரத்தை செய்ய வேண்டுமென்றால் அந்த வியாபாரத்தை யாரிடத்திலே செய்ய வேண்டும், எந்த இடத்திலே செய்ய வேண்டும், எந்த நோக்கத்திலே செய்ய வேண்டும், அதனுடைய இலக்காக எது இருக்க வேண்டும் என்றெல்லாம் தெளிவாக நிர்ணயித்துதான் ஒரு வியாபாரத்தை ஒரு மனிதர் செய்வார், ஒரு பொருளை ஒருவர் ஈட்டுவார். அப்படி நோக்கம் இல்லாமல் யாரும் அந்த வியாபாரத்தின் பக்கம் நெருங்க மாட்டார்கள். இப்படி உலகத்துடைய எல்லா விஷயங்கள் எடுத்துக்கொண்டாலும் ஒரு மனிதனுடைய பார்வை சரியான நோக்கத்தில் தான் விழுகிறது. ஆனால் இப்படி உலகத்தை பார்க்கக்கூடிய ஒரு மனிதன், குறிப்பாக அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களை நம்பிக்கை கொண்ட ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமையான, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் படைத்ததுடைய நோக்கமாக எதை சொல்லுகின்றானோ, உன்னை நான் எதற்கு படைத்தேன், உனக்கு எதற்கு உணவளிக்கின்றேன், எதற்கு உனக்கு இந்த உலக வாழ்க்கையை கொடுத்தேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த நோக்கத்தை அல்லாஹ் சொல்லுகின்றானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றிய நிலையில்தான் இந்த பூமியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா, என்னை படைத்தவனுடைய நோக்கத்தை படைக்கப்பட்ட பொருளாக இருக்கக்கூடிய நான் நிறைவேற்றி விட்டேனா என்று யாருக்காவது சிந்தித்திருக்கிறோமா? இன்றைய தினம் நான் இருக்கின்றேன், இன்றைய நிலையில் அல்லாஹ் என்னை எதற்காக படைத்தானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றிதான் வாழ்கின்றேன். என்னை அல்லாஹ் மரணித்தாலும் என்னை அல்லாஹ் மரணிக்க வைத்தாலும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றியவனாகத்தான் நான் மரணத்தை அடைவேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. இல்லை, மஷா அல்லா, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அல்லாஹ் எதற்கு படைத்தான்? அல்லாஹுவை வணங்குவதற்காக. ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லி யஅ்புதூன். மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ் படைக்கவில்லை, ஒரே ஒரு நோக்கம்தான். என்னது? அல்லாஹுவை வணங்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன் மா உரீது மின்ஹும் மிர் ரிஸ்கின் வமா உரீது அய்யுத்இமூன் இன்னல்லாஹ ஹுவர் ரஸாக்குதுல் குவ்வத்தில் மதீன். அல்லாஹ் உங்களை படைத்ததன் நோக்கம் அவனை வணங்க வேண்டும் என்பதுதான். உங்களிடத்திலிருந்து அல்லாஹ் உணவையோ அல்லது நீங்கள் அல்லாஹ்விற்கு உணவை கொடுக்க வேண்டும் என்பதையோ அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ் எதிர்பார்ப்பது உன்னிடத்திலிருந்து அவனை நீ வணங்கக்கூடியவனாக மாற வேண்டும். உன்னை படைத்தவனை நீ வணங்க வேண்டும் என்ற நோக்கத்தை தவிர வேறு நோக்கம் இல்லை. யார் இந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் வாழ்கிறார்களோ அவர்களின் தன்மையை அல்லாஹ் சொல்லுகின்றான். வல்லதீன கஃபரு யதமத்தஊன வயஅகுலூன கமா தஅகுலுல் அன்ஆம். அல்லாஹ்வை மறுத்தவர்கள், அல்லாஹ் படைத்த நோக்கத்தை மறந்து வாழ்பவர்கள், அவர்கள் யார்? காஃபிர்கள். எப்படி வாழ்வார்கள்? உண்ணுவார்கள், யதமத்தஊன், சுகம் அனுபவிப்பார்கள், சாப்பிடுவார்கள் கால்நடைகளை போன்று. இவர்களுடைய கூலி என்ன? இவர்கள் நிறைவேற்றியதன் இந்த உலக வாழ்க்கை. இவர்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள், சம்பாதித்தார்கள், உலகத்திலே சந்தோஷத்தை அனுபவித்தார்கள், உலகத்துடைய வசதிகளை அனுபவித்தார்கள், எல்லாம் இருந்தது. இவர்களுடைய கூலி என்ன? நாளை மறுமையில் அல்லாஹ் சொல்லுகின்றான், வன்னாரு மஸ்வல் லஹும். அவர்களுடைய தங்குமிடம் உலகத்தில் சுகமாக இருந்தாலும் மறுமையில் நரகம்தான். அல்லாஹ் மேலும் சொல்லுகின்றான், வலகத் தரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். மனிதர்கள் பலரை, ஜின்கள் பலரை கொண்டு அல்லாஹ் நரகத்தை நிரப்புவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அவர்கள் யார்? லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா. அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும், ஆனால் சிந்திக்க மாட்டார்கள். வலஹும் அயூனுன். அவர்களுக்கு பார்வைகள் இருக்கும், லா யுப்சிரூன பிஹா. அவர்கள் அதை கொண்டு பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுன். அவர்களுக்கு செவிகள் இருக்கும், லா யஸ்மஊன பிஹா. அதை கொண்டு அவர்கள் கேட்க மாட்டார்கள். உலாஇக கல் அன்ஆம். அவர்கள் கால்நடைகளை போன்றுதான். ஏன்? பல்ஹும் அபல். அதைவிடவும் கேவலமானவர்கள். அல்லாஹுடைய வார்த்தை கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையின் நோக்கத்தை யார் நிறைவேற்றாமல் வாழ்கிறார்களோ, இந்த உலகத்திலே அல்லாஹ் படைத்ததன் காரணத்தை யார் புரியாமல் தெரியாமல் இந்த உலகத்தை சுகம் அனுபவிப்பதற்காக மட்டும் என்று நினைத்து கொண்டு வாழ்கிறார்களோ, இவர்களுடைய உலகத்துடைய நிம்மதியையும் கூலியையும் வேண்டுமானால் இவர்கள் அடையலாம். நாளை மறுமையில் இவர்களுக்குடைய கூலி நரகம்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு உதாரணமாக ஒரு ஹதீஸை அறிவித்தார்கள். நாளை மறுமையிலே அதிகமான உலக வாழ்க்கையுடைய செல்வங்கள் கொடுக்கப்பட்டு, உலகத்துடைய நிம்மதிகள் கொடுக்கப்பட்டு, வசதியான வாழ்க்கை கொடுக்கப்பட்டு, கவலையே அனுபவிக்காத ஒரு மனிதன், இந்த உலக வாழ்க்கையில் கவலை என்பதே அவனுக்கு கிடையாது, பிரச்சனை என்பதே அவனுக்கு கிடையாது. இப்படிப்பட்ட மனிதனை நாளை மறுமையிலே அல்லாஹ் அழைத்து வருவான். மலக்குகளை ஏவி அவனை நரகத்திலே ஒரு முறை சபகத்தன், ஒரு முறை அவனை முக்கி எடுக்க சொல்லுவான். ஒரு முறை நரகத்தை அவனுக்கு காட்டி எடுக்க சொல்லுவான். அவன் நரகத்துடைய வேதனைகளை பார்ப்பான். அதை பார்த்தவுடன் அல்லாஹ் கேட்பான், மனிதனே, இந்த உலக வாழ்க்கையில் ஏதாவது அருள்கொடையை அனுபவித்தாயா?
ஏதாவது நிம்மதியை அனுபவித்தாயா? அவன் யார்? உலக வாழ்க்கையில் கவலையே இல்லாதவன். அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், இந்த உலக வாழ்க்கையில் எந்த நிம்மதியையும் எந்த சுகத்தையும் அனுபவிக்கவே இல்லை யா அல்லாஹ். உலகத்திலே கவலையோடு வாழ்ந்தவன். அவனுக்கு செல்வம் இல்லை, வசதியான வாழ்க்கை இல்லை, நிம்மதியான வாழ்க்கை இல்லை, எதுவுமே இல்லை. பஞ்ச பரதேசியாக இந்த பூமியிலே வாழ்ந்த ஒருவனை நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குகளுக்கு கட்டளையிடுவான், சொர்க்கத்திலே ஒரு முறை அவனை முக்கி எடுங்கள், சொர்க்கத்தை அவனுக்கு ஒரு முறை காட்டி எடுங்கள் என்று. அதை பார்த்த மயக்கத்திலே இருக்கும் பொழுது அல்லாஹ் கேட்பான், உலகத்திலே ஏதாவது கவலையை நீ அனுபவித்தாயா? அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், உலகத்திலே எந்த கவலையும் எனக்கு இல்லை என்று. இந்த ஹதீஸை கொண்டு பல விஷயங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். சுருக்கமாக புரிவது என்னவென்றால், இந்த உலகம் எவ்வளவுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் நரகத்துடைய வாசனையை அவன் அனுபவித்தால் கூட இந்த உலக வாழ்க்கை அனைத்தும் அவனுக்கு வீண்தான். இந்த உலகத்திலே அவன் வாழ்ந்தது, உலகத்திலே அவன் சம்பாதித்தது, உலகத்திலே அவன் சொத்துக்களை சேர்த்தது, குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்த வாழ்க்கை அனைத்தும் நரகத்துடைய ஒரு ஜுவாலை காற்றை சுவாசித்தாலே வீண்தான். உலகத்திலே எவ்வளவு கவலைகளை, கஷ்டங்களை, மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் சொர்க்கத்தின் நறுமணத்தை ஒரு முறை நுகர்ந்தாலே போதும், அவன்தான் வெற்றியாளன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை எமக்கு கொடுப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இபாதா, அல்லாஹ்வை வணங்குவதற்காக படைத்திருக்கின்ற அல்லாஹ் அவனை ஏன் நாம் அவனுக்கு இபாதத் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நினைக்கின்றான்? ஏன் அவனுக்கு வணக்க வழிபாடுகளை இந்த அடியான் செலுத்த வேண்டும் என்று நினைக்கின்றான்? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் தேவையற்றவன் தானே? அல்லாஹ்விற்கு ஏதாவது தேவை இருக்கிறதா? அல்லாஹ்வுக்கு நாம் சொல்கின்ற சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் அல்லது அல்லாஹ்வுடைய பாதையை செலவழிக்கின்ற செல்வம் எல்லாம் அல்லாஹ்விற்கு தேவையா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பரப்புவதெல்லாம் அல்லாஹ்விற்கு தேவையா? அல்லாஹ்விற்கு தேவையா? அவ்வளவு புகழ்ச்சிகளுக்கு சொந்தக்காரன். துஸப்பிஹு லஹு ஸமாவாத்து ஸப்உ வல் அர்து வமன் ஃபீஹின். வானங்கள், பூமி, அந்த வானங்கள், பூமியில் 7 வானங்கள் 7 பூமிகள், இவை அனைத்திலும் உள்ள எல்லா படைப்புகளும் யாரை புகழ்ந்து கொண்டிருக்கிறது? அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கிறது. வானம் அல்லாஹ்வை புகழ்கிறது, பூமி அல்லாஹ்வை புகழ்கிறது, கடல் அல்லாஹ்வை புகழ்கிறது, கடலிலே வாழக்கூடிய கோடான ஜீவராசிகள் அல்லாஹ்வை புகழ்கிறது. அல்லாஹ்வை யாரும் புகழ்ந்துதான் அவனுக்கு புகழை தேடி கொடுக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. உலகமெல்லாம் அவனை புகழ்ந்தாலும், வானமெல்லாம் அவனை புகழ்ந்தாலும், வானத்தில் உள்ள கோடான படைப்புகள் அல்லாஹ்வை புகழ்ந்தாலும் சரி, அந்த புகழ்ச்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் தான் அல்லாஹ். அவனை எல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியை நீங்கள் பார்க்கவில்லையா? அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வமன் ஃபில் அர்த். வானங்கள், பூமியில் உள்ள எல்லா படைப்புகளும் அவனுக்கு சுஜூது செய்கிறது, அவனுக்கு சஜிதா செய்கிறது. அல்லாஹ் எண்ணுகிறான், வமன் ஃபில் அர்த், வானங்கள் பூமியில் உள்ளவை, வஷம்ஸ், சூரியன், வல் கமர், சந்திரன், வன் நுஜூம், நட்சத்திரங்கள், வல் ஜிபால், மலைகள், வஷஜர், மரங்கள், வத்தவாப், கால்நடைகள், வகசீரும் மினன் நாஸ், மனிதர்களில் பலரும் அவனை சிரம்பணிந்து வணங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். அல்லாஹ் தேவையற்றவன் தான். அத்துணை வணக்க வழிபாடுகள் அவனுக்கு செலுத்தப்பட்டாலும், அத்துணை புகழ்ச்சிகள் அவனிடத்திலே கொடுக்கப்பட்டாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேவையற்றவன் தான். யா அய்யுஹன் நாசு அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ் வல்லாஹுல் கனியுல் ஹமீத். மக்களை அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தான் அல்லாஹ்விடத்திலே தேவையுடையவர்கள். அல்லாஹ்விற்கு உங்களுடைய தேவை எதுவும் கிடையாது. அவன்தான் செல்வந்தன், தேவையற்றவன். கண்ணியத்துக்குரியவர்களை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்திருக்கின்ற இந்த உலக வாழ்க்கையை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். எவ்வளவு அழகாக நமக்கு தெரிகிறது, எவ்வளவு வசதியாக நமக்கு தெரிகிறது, எவ்வளவு பிரம்மாண்ட அமைப்பாக நமக்கு தெரிகிறது. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் கானத்தித் துன்யா இன்தல்லாஹி ஜனாஹ பஊதா மா ஸகா மின்ஹா காஃபிரன் இல்லா ஷுர்பதபா. அல்லாஹுடைய பார்வையிலே இந்த உலக வாழ்க்கை ஒரு கொசுவுடைய ரெக்கை அளவிற்கு கூட சமமாக இருந்திருந்தால் அல்லாஹ் தன்னை மறுக்கக்கூடிய காஃபிருக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுத்திருக்க மாட்டான். அப்போ அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த உலக வாழ்க்கை அந்த அளவிற்கு கூட மதிப்பே கிடையாது. மனிதனுக்கு தான் இது பிரம்மாண்ட ஒரு அமைப்பாக தெரிகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரிந்து கொள்ளக்கூடிய வாக்கியத்தை கொடுப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இபாதத்துடைய முதல் அம்சம் என்ன? அல்லாஹ்வை வணங்குதலினுடைய முதல் அம்சம் என்ன? ஷஹாதத்தைன், 2 சாட்சிகள் அல்லாஹ்விற்கு. என்ன சாட்சிகள்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்
அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்ற சாட்சி. வஅஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய ரசூலாவார்கள் என்ற சாட்சி. என்ன அர்த்தம்? இதனுடைய விளக்கம் என்ன? இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதில் 2 அம்சங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். முதல் அம்சம், வணங்க தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற ஒரு அம்சம். 2வது அம்சம், அல்லாஹுவை வணங்குவேன் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழியிலே. இந்த ஷஹாதத்தைனுடைய விளக்கம். அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நான் வணங்க மாட்டேன், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழியில் அல்லாஹுவை வணங்குவேன். இந்த தௌஹீதுக்கு பிறகு, இந்த அல்லாஹ்விற்கு கொடுக்கின்ற இந்த சாட்சிக்கு பிறகு, ஒரு அடியான், ஒரு அப்து, நீங்கள் இவர்களிடமிருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான வணக்க வழிபாடு என்ன? அஸ்ஸலா, தொழுகை. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தொழுகையில் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை போன்று அல்லாஹ் வேறு எந்த வணக்க வழிபாடுகளுக்கும் இவ்வளவு முக்கியத்துவத்தை அல்லாஹ் வைக்கவில்லை. இந்த தொழுகை எம்முடைய பார்வைக்கு ஏதோ 5 நேர தொழுகை, ஏதோ கடமை நிறைவேற்றுகிறோம் என்பதுதான் எம்முடைய பார்வைக்கும் எம்முடைய உள்ளத்திற்கும் தெரிந்தது. ஆனால் இந்த தொழுகைக்கு அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்திலே கொடுத்த முக்கியத்துவத்தை போன்று அவனுடைய மார்க்கத்தில் அல்லாஹ் எதற்கும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஏன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி லா இலாஹ இல்லல்லாஹுவை எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் கடமையாக்கினானோ அது போன்று இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவிற்கு பிறகு எல்லா சமுதாய மக்களுக்கும் அல்லாஹ் கடமையாக்கிய ஒரு கடமை தொழுகை. அல்லாஹ் சொல்லுகின்றான், மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி வஅகிமிஸ் ஸலாத லிذிக்ரி. மூசா, என்னை தவிர வேறு இறைவன் இல்லை, நீ என்னையே வணங்க வேண்டும், என்னுடைய நினைவிற்காக நீ தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லுகின்றான், வஅௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா. அல்லாஹ் எனக்கு வசியத்து செய்கின்றான், அறிவுரை செய்கின்றான். எப்படி? நான் மரணம், என் உயிர் இந்த உலகத்திலே இருக்கும் வரை தொழுகையும் ஜகாத்தையும் பேணுமாறு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான். அல்லாஹ்விடத்திலே இந்த மனிதரை போன்று சிறந்த மனிதர் இல்லை. அவர்கள் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் சொல்லுகின்றான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா வ யுகீமுஸ் ஸலா. அல்லாஹ் ஏவி இருக்கின்றான், இதை தவிர வேறு ஏவுதல் இல்லை. இல்லா லியஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்க வேண்டும். முக்லிஸீன லஹுத்தீன், வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹ்விற்கு மட்டுமே செலுத்தியவர்களாக, ஹுனஃபா, ஷிர்க்கிலிருந்து விலகியவர்களாக, வ யுகீமுஸ் ஸலா. என்ன புரிகிறது? லா இலாஹ இல்லல்லாஹுவிற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கின்ற மிக முக்கியமான வணக்க வழிபாடு இந்த தொழுகை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. இந்த தொழுகை மூமின்கள் மீது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை. இந்த அடிப்படைகளை புரிந்து கொண்டால்தான் பின்னால் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எளிதாக நமக்கு புரிய வரும். இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. இந்த தொழுகை மூமின்களின் மீது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், ஹாஃபிது அலஸ் ஸலவாத் வஸ்ஸலாத்தில் உஸ்தா. தொழுகையை நீங்கள் பாதுகாருங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை. குர்ஆன் பேசுவதெல்லாம், நேரடியாக பேசுவதெல்லாம் என்னை பார்த்து பேசுகிறது, உங்களை பார்த்து பேசுகிறது. யார் பேசுவது? ரப்புடைய கட்டளையாக பேசுகிறது. ஹாஃபிது அலஸ் ஸலவாத் வஸ்ஸலாத்தில் உஸ்தா. தொழுகையை நீங்கள் பாதுகாருங்கள், நடுநேர தொழுகைகளை குறிப்பாக. வகூமு லில்லாஹி கானிதீன், அல்லாஹ்விற்கு முன்னால் பணிந்தவர்களாக நில்லுங்கள். வகூமு லில்லாஹி கானிதீன், அல்லாஹ்விற்கு முன்னால் உங்களை தாழ்த்தியவர்களாக நீங்கள் நில்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரஐதும் லவ் அன்ன நஹரன் பிபாபி அஹதிக்கும். உங்களுடைய வீட்டின் வாசலிலே ஒரு ஆறு ஓடுகிறது. உங்களுடைய வீட்டின் வாசலிலே ஒரு ஆறு ஓடுகிறது. அந்த ஆற்றிலே நீங்கள் ஒரு நாளைக்கு 5 முறை குளித்தால் உங்களுடைய உடம்பில் அழுக்குகள் ஒட்டுமா?
சஹாபாக்கள் என்ன சொல்லுவார்கள், என்ன சொல்லியிருப்பார்கள்? ஒட்டாது. 5 முறை குளிச்சா ஆளுக்கு ஒட்டுமா? அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபதாலிக மிஸ்லு ஸலவாத்தில் ஹம்ஸ், அப்படித்தான் 5 நேர தொழுகைகள், யம்ஹுல்லாஹு பிஹில் ஹதாயா, அதை கொண்டு அல்லாஹ் பாவங்களை எல்லாம் அழிக்கின்றான், அதை கொண்டு அல்லாஹ் பாவங்களை எல்லாம் போக்குகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களை, பாவங்கள் இல்லாதவர்கள் யாராவது இருக்கின்றார்களா இந்த பூமியிலே? இருக்கிறார்களா? பாவங்கள் இல்லாதவர்கள் மனிதர்களா? இல்லை. பாவங்களோடு தான் மனிதனுடைய வாழ்க்கை பயணிக்கும். யாராவது அல்லாஹ்விடத்திலே என்னுடைய அந்தஸ்து உயர வேண்டும் என்று எண்ணாதவர்கள் யாராவது இருக்கிறார்களா? இருக்கிறார்களா? என் ரப்பிடத்திலே, என்னை படைத்தவனிடத்திலே, நான் படைக்கப்பட்ட பொருளாக இருக்கக்கூடிய நான் அந்தஸ்திலே உயர வேண்டும் எண்ணம் இருக்குமா? இல்லையா? எல்லோருக்கும். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அலா அதுல்லுக்கும் அலாமா யம்ஹுல்லாஹு பிஹில் ஹதாயா வ யர்ஃபஉ பிஹி தரஜாத், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய அந்தஸ்துகள் எல்லாம் உயர்த்தப்படுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா? அப்படி விரும்பக்கூடிய செயலை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா? அல்லாஹுடைய தூதரை சொல்லுங்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இஸ்பாகுல் உதுஇ அலல் மகாரி, கடினமான நேரத்திலே உதுவை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அதாவது உங்களுக்கு கடினமான நேரங்கள் வரும் பொழுது உதுவை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். வ கஸ்ரத்துல் குதா இலல் மஸ்ஜித், பள்ளிவாசலுக்கு அதிகமான எட்டுகளை வைத்து நடந்து செல்லுங்கள். வன்திதாரு ஸலாத்தி பஅத ஸலாஹ், ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகையை எதிர்பாருங்கள். தாலிகுமுர் ரிபாத், அதுதான் அல்லாஹுடைய பாதையிலே போர் செய்வது. அதுதான் அல்லாஹுடைய பாதையிலே படைகளை எப்படி கவனிப்பதோ அது போன்றுதான் ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகை எதிர்பார்ப்பது என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், உங்களிலே யாராவது ஃபஜ்ருடைய தொழுகையை வழக்கமாக தொழுகக்கூடிய வாய்ப்பு, ஐஷாவுடைய தொழுகையை வழக்கமாக தொழுகக்கூடிய வாய்ப்பு இருந்தால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பஷ்ஷிரில் மஷாஈன ஃபி துலம் இலல் மசாஜித், இருளான நேரத்திலே பள்ளிக்கு நடந்து செல்கிறார்களே அவர்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். இருளான நேரத்திலே பள்ளிக்கு நடந்து செல்பவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். பின் நூரி தாமி யௌமல் கியாமா, நாளை மறுமையிலே கபரிலிருந்து எழுப்பப்பட்டவுடன் பாவிகளுடைய முகங்கள் எல்லாம் இருளடைந்து இருள் சூழ்ந்த இடத்தை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது, பள்ளிக்கு இருளான நேரத்தில் நடந்து செல்லக்கூடிய அந்த மூமீன்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையான வெளிச்சத்தோடு நடந்து செல்லக்கூடிய வாய்ப்பை கொடுப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை கொடுப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இவ்வளவு அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட கடமை, அல்லாஹுவால் சிறப்புப்படுத்தப்பட்ட தொழுகை, 2 அம்சங்களை பார்த்திருக்கின்றோம். ஒரு அம்சம் என்ன? அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்டது தொழுகை. 2வது, அல்லாஹ்விடத்திலே அமல்களிலேயே சிறந்த அமல் இந்த தொழுகை. இந்த தொழுகை என்னிடத்திலே உங்களிடத்திலே எந்த அந்தஸ்திலே இருக்கிறது? இதுதான் இப்போடைய கேள்வி. என்னுடைய பார்வையில், உங்களுடைய பார்வையில் இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர தொழுகையுடைய நிலைமை, தொழுகையுடைய அந்தஸ்து என்ன? தொழுகையை விட்டால் ஒரு பாவம், தொழுகையை விட்டால் ஒரு பாவம், தொழுகையுடைய நேரங்களை பேணவில்லை என்றால் ஒரு குற்றம். ஜமாஅத்துடைய தொழுகைகளுக்கு வராமல் ஏதோ சில தொழுகைகளை தொழுது கொண்டால் போதுமானது, ஏதாவது சில நன்மைகளை செலுத்தி அதை சரி செய்து கொள்ளலாம் என்றுதான் எம்மிலே பெரும்பாலானவர்களுக்கு சிந்தனை. ஆனால் அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹுடைய தூதரிடத்திலே, யாரிடத்திலே? அல்லாஹ்விடத்திலே அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எம் உயிரும் பொருளும் அவர்களுக்கு தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும், அவர்களிடத்திலே அல்லாஹ் தொழுகைக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்தை பாருங்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன பைனர் ரஜுலி வ பைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்க்குஸ்ஸலா, ஒரு மனிதனுக்கும் ஒரு ஷிர்கிற்கும் ஒரு குஃப்ருக்கும் இருக்கக்கூடிய இடைவேளி தர்க்குஸ்ஸலா, தொழுகையை விடுவதுதான். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹுல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா ஃபமன் தரக்கஹா ஃபகத் கஃபர், எமக்கும் காஃபிர்களுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை, யாருக்கும் அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட கூட்டத்திற்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை என்னவென்றால் தொழுகைதான். யார் தொழுகையை விடுகிறார்களோ ஃபகத் கஃபர், அவர் அல்லாஹ்வை மறுத்த காஃபிராகிறார். அல்லாஹ்வை மறுத்த
காஃபிராகிறார். மார்க்க அறிஞர்கள் இதில் 2 விளக்கங்களை கொள்கிறார்கள். தொழுகையை விடுவது குஃப்ரா அல்லது பெரும்பாவமா? பெரும்பாலான மார்க்க அறிஞர்களுடைய கருத்து, குறிப்பாக ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய கருத்து, ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய கருத்து, அதில் ஒருவருக்கு கூட மாற்று கருத்து கிடையாது. தொழுகையை கடமை என்று தெரிந்தும் என் மீது தொழுகை கடமை, தொழுகைக்கு அழைக்கப்பட்டால் தொழுகைக்கு செல்ல வேண்டும், தொழுகையை நான் விடக்கூடாது என்று தொழுகையுடைய முழு ஞானங்களை அறிந்தும் யார் வேண்டுமென்றே தொழுகையை விடுகிறார்களோ அவர்கள் காஃபிர்கள், அல்லாஹ்வை மறுத்தவர்கள் என்பதில் சஹாபாக்களிடத்திலே மாற்று கருத்தே கிடையாது. மார்க்க அறிஞர்களிடத்திலே குறிப்பாக அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அவர்களை தவிர மற்ற 3 மார்க்க அறிஞர்களிடத்திலும் இந்த கருத்து தான். என்ன கருத்து? ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அவர்களிடத்திலே தொழுகையை விட்டால் 3 நாட்கள் தொழுகை ஏவப்பட வேண்டும், 3 நாட்கள் தொழுகை ஏவப்பட்டும் தொழவில்லை என்றால் 3வது நாளுடைய இரவிலே அவனுடைய தலை வெட்டப்பட வேண்டும். அவன் முர்த்தத், மதம் மாறியவன், அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட கடமையை வேண்டுமென்றே விடுபவன், இவன் காஃபிர், முர்த்தத். அவனுக்கு முஸ்லிம்களுடைய கபுரிஸ்தானிலே அடக்கம் செய்ய இடம் கிடையாது, காஃபிரை அடக்கக்கூடாது. அவனுக்கு முஸ்லிம்களுடைய வாரிசுரிமை சொத்து கிடையாது. ஒரு முஸ்லிமான பெண்ணை அவனுக்கு திருமணம் செய்து கொடுக்கக்கூடாது. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஃபத்வா, நேரடியான ஃபத்வா. மாலிக், அபூ ஹனீஃபா, மாலிக், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், இந்த 3 பேரிடத்திலும் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் கொஞ்சம் லேசான ஃபத்வா. என்னன்னு சொன்னால், அவரை தொழும் வரை அடித்து கொண்டு இருக்க வேண்டும், அவர் அடிக்கும் நிலையிலே மரணித்து விட்டாலும் பரவாயில்லை. இதான் லேசான ஃபத்வா. இதான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன லேசான ஃபத்வா. கண்ணியத்துக்குரியவர்களே, 2 கருத்துக்கள். ஒன்று, தொழுகையை வேண்டுமென்றே விட்டால் அவன் காஃபிர். தொழுகை கடமை என்று தெரிந்தும் வேண்டுமென்றே விடுபவன் அல்லாஹ்வை மறுத்த, லா இலாஹ இல்லல்லாஹ் மறுக்கப்பட்ட காஃபிராகிறான். ஏன்? அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட கடமையை வேண்டுமென்றே மறுக்கிறான். சரியா? கடமையை விடுமா? ஒரு கடமை என்று அதை கடமை என்று சொல்லப்பட்டால் நான் விரும்பினால் செய்வேன், விரும்பவில்லை என்றால் செய்வேன் என்ற வாக்குவாதம் வருமாங்க? கடமை. ஆனால் யாருக்கு இயலவில்லையோ, யாருக்கு முடியவில்லையோ, யாருக்கு அசதியாலோ அல்லது சோம்பேறித்தனத்தாலோ அல்லது மறதியிலோ ஏதோ ஒரு காரணத்தோடு அந்த காரணம் சரியான காரணமாக இருந்தால் அந்த நிலையில் தொழுகையை விட்டால் அது பெரும்பாவம். அதுவும் சாதாரண பாவம் இல்லை, அதுவும் பெரும்பாவம். இந்த 2 கருத்தில்தான் மார்க்க அறிஞர்களுடைய ஒட்டுமொத்த கருத்துக்களும் சுரண்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அவ்வல மா யுஹாசிபு பிஹில் அப்து பிஸ்ஸலாத்திஹ், நாளை மறுமையிலே ஒரு அடியானிடத்திலே அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வியில் முதல் கேள்வி, இதை விட என்னங்க வேணும்? நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் எழுந்தவுடன் அடியானிடத்திலே கேட்கப்படக்கூடிய கேள்வியில் முதல் கேள்வியே, நீ எவ்வளோ சம்பாதிச்ச, எவ்வளோ இந்த உலகத்தில் மார்க்க பணி செஞ்ச, எவ்வளோ இந்த உலகத்தில் செல்வத்தை சேகரித்த, எவ்வளோ குழந்தைகளில் நீ பெற்றுக்கொண்ட, இதெல்லாம் கிடையாது. சரியாக தொழுகையை நிறைவேற்றினாயா? ஏன் அல்லாஹ் இந்த தொழுகையை விரும்புகிறான்? கண்ணியத்துக்குரியவர்கள், அல்லாஹ்விற்கு முன்னால் ஒரு அடியான் தன்னுடைய நெற்றியை பணிய வைப்பதை ரப்பு விரும்புகிறான், படைத்தவன் விரும்புகிறான். இந்த படைப்பாளன் அப்போதுதான் தான் பணிந்த அடிமை என்பதை வெளிப்படுத்துகிறான் அல்லாஹ்விற்கு முன்னால். யா அல்லாஹ், நான் பணிந்த அடிமைதான், என்னிடத்தில் செல்வம் இருந்தாலும் வசதியான வாழ்க்கை இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சாதாரண அடிமையாக உனக்கு முன்னால் என் நெற்றியை இந்த பூமியில் நான் படிய வைக்கின்றேன் என்ற அடியா நான் இருக்கக்கூடிய அந்த நிலைமை அல்லாஹ் விரும்புகிறான். இந்த கேள்விக்கு சரியாக பதில் சொன்னால் அஃப்லஹ வ அன்ஜஹ, அவர் வெற்றி அடைவார். வ இன் ஃபஸதத், இந்த கேள்வியில் அவர் சீரடைந்து விட்டால் ஃபகத் ஹாப வ ஹஸிர், அவர் நஷ்டமடைவார், கேவலம் அடைவார். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், கொஞ்சம் கவனியுங்கள் இந்த ஹதீஸை. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், மன் ஹாஃபத அலைஹா, யார் தொழுகைகளை பாதுகாக்கிறார்களோ, கானத்திலஹு நூரா, அது வெளிச்சமாக வரும், ஒ புர்ஹானா, அவனுக்கு சாட்சி சொல்லக்கூடியதாக வரும், ஒ நஜாத்தன் யௌமல் கியாமா, நாளை மறுமையில் அவனை வெற்றி அடைவதற்காக வரும், ஒ மல்லம் யுஹாஃபில் அலைஹா, யார் அதை பாதுகாக்கவில்லையோ அது அவனுக்கு வெளிச்சமாகவோ சாட்சிக்காகவோ வெற்றியாகவோ வராது. கொஞ்சம் கேளுங்கள். வகான யௌமல் கியாமா, தொழுகையை சரியாக பாதுகாக்கவில்லை என்றால் நாளை மறுமையில் மஅகாரூன வ ஃபிர்அவுன வ ஹாமான வ உபய் இப்னு ஹலஃப்,
நாளை மறுமையில் காரூனோடு, நாளை மறுமையில் ஃபிரௌனோடு, நாளை மறுமையில் ஹாமானோடு, நாளை மறுமையில் உபய் இப்னு கலஃப் என்ற கொடிய முனாஃபிக்குகளோடு அவன் எழுப்பப்படுவான். யார் அவர்கள்? முஸ்லிம்களா? அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்களா? யார் அவர்கள்? காரூன் யார்? பெருமையால், உலகத்திலே செல்வத்தை கொடுத்த பெருமையால் ஆடியவன். நான் சம்பாதித்த செல்வம் என்று சொன்னவன் அல்லாஹ்விடத்திலே, என் திறமையால் சம்பாதித்தது என்று சொன்னவன் அல்லாஹ் பூமிக்குள் அவனை சொருகினான். ஃபிரௌன் தன்னை கடவுள் என்று சொன்னவன், ஹாமான் கொடுங்கோலான அரசன், உபய் இப்னு கலஃப் கொடிய முனாஃபிக் நயவஞ்சகன். இவர்களோடு தான் தொழுகையை சரிவர நிறைவேற்றாதவர்கள் எழுப்பப்படுவார்கள். இதை விட என்ன ஒரு எச்சரிக்கை வேண்டும்? இதை விட என்ன ஒரு கேவலம் வேண்டும்? யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த அறிவிப்பை பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபி ஜன்னாத்தின் யதஸாஅலூன் அனில் முஜ்ரிமீன். பாவிகளை சொர்க்கவாதிகள் பார்ப்பார்கள். நாளை மறுமையில் பாவிகளாக நரகத்தில் இருக்கக்கூடியவர்களை சொர்க்கவாதிகளுக்கு காட்டப்படும். கேட்பார்கள், மா ஸலககும் ஃபீ ஸக்கர், இப்படி சக்கர் என்ற நரகத்தில் நீங்கள் வேதனைப்படுகிறீர்களே, ஏன்? ஏன் இந்த சக்கர் என்ற நரகம்? ஏன் இந்த நரகத்திலே கடந்து வேதனை செய்கிறீர்கள், வேதனைப்படுகிறீர்கள்? என்ன சொல்லுவார்கள்? அல்லாஹ்வை நாங்கள் வணங்கவில்லை என்று சொல்லுவார்களா? என்ன அவங்களுடைய முதல் பதில் என்று அல்லாஹ் சொல்கிறான் தெரியுமா? காலு லன்னக்கும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இல்லை, நாங்கள் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இல்லை, அதுதான் எங்களை இந்த நரக நெருப்பிலே சேர்த்ததன் காரணம் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் ஸஹூன். தொழுகையாளிகள் நாசமாகட்டும். அவர்கள் யார்? தொழுகையிலே அலட்சியம் காட்டுவார்கள். தொழுகையின் உள்ளே அல்ல, அல்லாஹ் இங்கே அன் என்று சொல்லுகின்றான். தொழுகையில் இருந்து அலட்சியம் காட்டுவார்கள். தொழுகையின் உள்ளே அலட்சியம் காட்டுபவர்களை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லவில்லை. தொழுகையிலிருந்து அலட்சியம் காட்டுவார்கள். விரும்பினால் தொழுவார்கள், விரும்பவில்லை என்றால் தொழ மாட்டார்கள். நேரம் கிடைத்தால் தொழுவார்கள், நேரம் கிடைக்கவில்லை என்றால் தொழ மாட்டார்கள். விரும்பினால் ஜமாஅத்தோடு தொழுவார்கள், இல்லை என்றால் தனிமையில் தொழுது விடுவார்கள். இப்படி தொழுகையிலே அல்லாஹ் கடமையாக்கிய கடமையில் அலட்சியம் காட்டுவார்களே, அவர்கள் மீது நாசம் உண்டாகட்டும். யாருடைய வார்த்தை? அல்லாஹுடைய வார்த்தை. அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபഖலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அதாஉஸ் ஸலாத். பின்னால் வரக்கூடிய மக்கள் தொழுகையை பாழாக்குவார்கள். தொழுகையை பாழாக்குதல் என்றால் என்ன? ருக்குவை சரியாக செய்ய மாட்டார்களா? சுஜூதை சரியாக செய்ய மாட்டார்களா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் இங்கே தொழுகையை பாழாக்குகிறான். பாழாக்குபவர்கள் என்று சொல்லுகிறானே, அவர்கள் தொழுகையை பாழாக்குவார்கள் என்றால் அஹ்ஹரு ஸலாத அன் வக்திஹா, அதனுடைய நேரத்தில் தொழுகையை நிறைவேற்ற மாட்டார்கள். இவர்கள்தான் தொழுகையை பாழாக்குபவர்கள். இதனுடைய கூலி ஃபஸௌஃப யல்கௌன கையா, இவர்கள் கையா என்ற நரக ஓடையில் இவர்கள் சந்திப்பார்கள். கையா என்ற நரக ஓடையை இவர்கள் சந்திப்பார்கள். யார் தொழுகையை பாழாக்குகிறார்களோ அவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அதனால்தான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறோமா இல்லையா அவர்களை? நம்முடைய உள்ளத்தில் அவர்களுக்கென்று ஒரு நேசம் இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ்விற்கு பிறகு நம்முடைய குழந்தைகளை விட, பெற்றோர்களை விட, உறவினர்களை விட, இந்த உலகத்தை விட அல்லாஹுடைய தூதரை நேசிக்கின்றோம் என்று சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறோமா இல்லையா? அந்த அல்லாஹுடைய தூதர் யாரிடத்திலே அல்லாஹ் படைத்த படைப்பிலே இவருக்கு கொடுத்த கண்ணியத்தை போன்ற அல்லாஹ் வேறு யாருக்கும் கண்ணியத்தை கொடுக்கவில்லையோ? குர்ஆனை நீங்கள் படித்து பாருங்கள். எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் எப்படி அழைப்பான்? யா மூசா, யா ஈசா, யா இப்ராஹீம், யா ஆதம். அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை அழைக்கின்றான், யா ஐயுஹன் நபி. அல்லாஹ் பெயரிட்டு முஹம்மது ரசூலை அழைக்க மாட்டான். எல்லா எதிரிகள், நபிமார்களுக்கு தொல்லை கொடுத்த எல்லா எதிரிகளையும் அல்லாஹ் எப்படி சாட்டினான்? வேதனையை தாமதித்து தான் சாட்டினான். ஃபிரௌனை எப்படி அழித்தான்? தாமதித்து தான் அழித்தான். காரூனை எப்படி அழித்தான்? தாமதித்து தான் அழித்தான். நபிமார்களை எதிர்க்கக்கூடியவர்களை அல்லாஹ் வெகுவாக அழிக்க மாட்டான். ஆனால் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மண்ணை தூவிய காரணத்தால் அடுத்த நிமிடம் என்ன வசனம் இறங்கியது? தப்பத் யதா அபி லஹப். அபூ லஹபுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும். யாரின் மீது மண்ணை போடுகிறாய்? முஹம்மது ரசூலின் மீதா? கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான ஆகிரு கலாமி ரசூலுல்லாஹ்,
அவர்கள் கடைசியாக பேசிக்கொண்டிருந்த வார்த்தை, அல்லாஹுடைய தூதர் கடைசியாக தன்னுடைய உலகத்துடைய நேரங்களை முடிக்கும் பொழுது கடைசியாக அல்லாஹுடைய தூதர் பேசிக்கொண்டிருந்த வார்த்தை அஸ்ஸலா அஸ்ஸலா ஒமா மலக்கத் ஐமானுக்கும், தொழுகை தொழுகை, உங்களுடைய வழக்கரங்கள் சொந்தமாக்கப்பட்ட அடிமைகள், இவர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹுடைய தூதர் மரணிக்கும் தருவாயில் கூட இந்த வணக்க வழிபாட்டை செய்வதிலிருந்து நிறைவேற்றுவதிலிருந்து விலகவே இல்லை. தெரியும் உங்களுக்கெல்லாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய மரண நேரம் என்பது சாதாரண ஒரு நேரம் அல்ல. அதிகமான சோதனைகளையும் வேதனைகளையும் பட்ட ஓர் நேரம். அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழும் பொழுது, ஃபாத்திமா, உன்னுடைய தந்தைக்கு இன்றைய தினத்திற்கு பிறகு வேறு கஷ்டம் கிடையாது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், அல்லாஹுடைய தூதருடைய இந்த மரண வேதனையை பார்க்கும் பொழுது வேறு யாருக்கு மரண வேதனை ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்று அவ்வளவு வேதனையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எழுந்து நடக்க முடியாது, எழுந்து நடக்க முடியாது. அவர்கள் படுத்திருக்கிறார்கள், எழுந்திருக்கிறார்கள், மயக்கம், எழுந்திருக்கிறார்கள், மயக்கம், எழுந்திருக்கிறார்கள், மயக்கம். ஏன் எழுந்திருக்கிறார்கள்? முடியவில்லை என்று தெரிந்தும் தொழுகைக்கா கேட்கிறார்கள். எழுந்தவுடன் கேட்டார்கள், ஆயிஷா, தொழுகைக்காதான் சொல்லப்பட்டு விட்டதா? தொழுகைக்காதான் சொல்லப்பட்டு விட்டதா? மக்கள் தொழுகைக்காக கூடிவிட்டார்களா? அல்லாஹுடைய தூதரே, மக்கள் உங்களைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அல்லாஹுடைய தூதருடைய ஹதீஸை நினைவு கூறுங்கள். சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபி தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹ். மறுமையிலே 7 பேருக்கு அல்லாஹ் விசேஷமாக தன்னுடைய அரிசின் நிழலை கொடுப்பான். அதில் ஒரு கூட்டத்தார் யார்? ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். பள்ளிகளோடு உள்ளங்கள் தொங்கவிடப்பட்டவர்கள், பள்ளியிலே உள்ளங்கள் தொங்கவிடப்பட்டவர்கள். எப்போது வெளியேறுகிறார்களோ மறுபடியும் எப்போது உள்ளே நுழைய வேண்டும் என்ற ஆசை அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கும். இங்கே பாருங்க, இந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தம் புரியும். இப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடம்பால் அந்த பள்ளிக்கு செல்ல முடியாது என்று தெரியும். ஆனால் உள்ளம் பள்ளியிலே தொங்க விடப்பட்டு இருக்கிறது. அந்த பள்ளியை அணுக வேண்டும் என்ற ஆசையிலே துடித்து கொண்டிருக்கிறது. உடலால் முடியாது. அந்த நேரத்திலும் 2 தோழர்களை அழைத்து 2 தோழர்களுடைய தோல் மாட்டிலும் 2 கரங்களையும் போட்டு கால்களை தரதரவன இழுத்து அந்த நேரத்திலும் அல்லாஹுடைய தூதர் தொழுகையை நிறைவேற்றினார்கள். கொஞ்சம் 5 மணிக்கு எழுந்திருப்போம், தூக்கம் அதிகமாக வரும், தூங்கிடும். ஏதாவது வேலை இருக்கும், அந்த வேலையை முடிச்சுவிட்டு அப்புறம் தொழுது கொள்ளலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய நிலைமையை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள். அல்லாஹுடைய தூதருடைய கடைசி வார்த்தை தொழுகை 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 என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தொழுகையை சரிவர நிறைவேற்றினாலும் எம்மிலே பலர் 5 நேர தொழுகைகளை சரியாக நிறைவேற்றக்கூடிய பழக்கம் இருந்தாலும் ஜமாஅத்தோடு நிறைவேற்றக்கூடிய பழக்கம் நம்மிடத்திலே துணை பேருக்கு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தை பின்பற்றுகிறோம் என்று சொல்கிறோமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னாவை பின்பற்றுகிறோம், நேசிக்கிறோம் என்று சொல்கிறோமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்தான இந்த தொழுகையை ஒரு வேளையாவது வீட்டில் நிறைவேற்றினார்கள் அல்லது ஜமாஅத்தை விட்டு தனியாக நிறைவேற்றினார்கள் என்று ஏதாவது ஒரு ஹதீஸ் இருக்கா? ஏதாவது ஹதீஸ்? தொழ முடியலன்னு சொல்ல வீட்டில் தொழுதாங்க இருக்கா? அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறை. ஏன்? அல்லாஹ் அவர்களைத்தான் மூமின்களாக அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி அடைவார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அந்த மூமின்கள் யார்? தொழுகையிலே குஷூஓடு நிற்பார்கள், தொழுகையிலே உள்ளச்சத்தோடு நிற்பார்கள். அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கிறோம் என்ற நிலையை உணர்ந்து அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்பார்கள். இதான் குஷூ. தொழுகையிலே குஷூஓடு தொழுதல், உள்ளத்தை அல்லாஹ்வை பயப்படக்கூடிய தன்மைதான் குஷூ. நமக்கு இருக்கா? இன்னைக்கு தொழுகைக்கு தக்பீர் கட்டின உடனே தான் வியாபாரத்துடைய அத்தனை நினைப்பும் நம்முடைய உள்ளத்தில் வரும். அடுத்த அப்பாயின்மெண்ட் என்னன்னு சொல்லி அப்போ தான் நமக்கு கரெக்டாக ஞாபகம் வரும். வீட்டில் என்ன நடக்க, அடுத்து என்ன சாப்பிட்றது, எந்த ஹோட்டலுக்கு போகிறதுன்னு சொல்லி அப்போ தான் நினைவு வரும். பலருடைய கேள்வி தான், எனக்கு தொழுகையில் உள்ளச்சத்தோடு தொழ முடியல, எனக்கு தொழுகையை அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு முழுமையாக சரிவர ஃபுல் கவனத்தோடு தொழ முடியலை. என்ன காரணம்? ஏன் இந்த குஷூவுடைய தன்மை என்னால் கொண்டு வர முடியலை? இவர்கள் தானே வெற்றியாளர்கள், இவர்களுடைய தொழுகை தானே அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். ஏன் தொழ முடியவில்லை?
மார்க்க அறிஞர்களுடைய விளக்கம் என்னவென்றால், இப்படிப்பட்ட தன்மைகளை சுமக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அதிலிருந்து எம்மை பாதுகாப்பாடாக, இவர்களுடைய வெளி வாழ்க்கை அல்லாஹுடைய அச்சத்தோடு இருக்காது. இவர்களுடைய வியாபார வாழ்க்கையிலே அல்லாஹுடைய அச்சம் இருக்காது. இவர்களுடைய தொழிலுடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய அச்சம் இருக்காது. இவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹுடைய அச்சம் இருக்காது. தனி மனித வாழ்க்கையில் அல்லாஹுடைய அச்சம் இருக்காது. அல்லாஹுடைய கட்டளைகளை, அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டிய கட்டளைகளிலும் மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமைகளிலும் குறைபட்டிருப்பார்கள். இவர்கள் இப்படி குறைபட்டிருந்தால் இவர்களுடைய தொழுகையும் குறையாகத்தான் இருக்கும். தொழுகை என்பது உள்ளச்சத்தை உருவாக்கக்கூடிய இடம் அல்ல. தொழுகை என்பது உள்ளச்சத்தை உருவாக்கி அதன்படி வழிகாட்டக்கூடிய இடமாக இருந்தாலும், முழுமையான இறையச்சத்தை ஆரம்பத்திலிருந்து உருவாக்கக்கூடிய இடம் தொழுகை அல்ல. தொழுகை இறையச்சத்தை அனைத்தையும் கொண்டு வந்து நிற்கக்கூடிய நிலைமைதான் தொழுகை. அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தொழுகையிலே அவர்கள் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன், அல்லாஹ் அந்த மூமின்களின் தன்மையை முடிக்கிறான். அவர்கள் தொழுகையை பாதுகாப்பார்கள். அல் ஹிஃபாத், பொருளை பாதுகாத்தார். எப்படி ஒரு மொபைல் இருந்தால் அதை பாதுகாப்போமோ, அது கீழே விடாமல் உடையாமல் மழை தண்ணீர் படாமல் பாதுகாக்கின்றோமோ, அது போன்று தொழுகையை நேரம் தவறாமல் ஜமாஅத்து தவறாமல் பாதுகாப்பார்கள். இவர்கள்தான் உலாஇக ஹுமுல் வாரிசூன், அவர்கள்தான் வாரிசுதாரர்கள். எதற்கு? அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ் ஹும் ஃபீஹா காலிதூன், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய வாரிசுகள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கப்பட்டது, ஐயுல் அமாலி அஃதல், அமல்களிலேயே சிறந்த அமல் எது? அமல்களிலேயே சிறந்த அமல் எது? அஸ்ஸலாத்து லி வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் நிறைவேற்றுதல். தொழுகையை அதனுடைய நேரத்தில் நிறைவேற்றுதல். வபிருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தல். சும்மல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்தல். எப்படி அமைக்கிறாங்க பாருங்க. ஜிஹாதை விட தொழுகை பெரிதா? ஆம், தொழுகை பெரிதுதான். ஏன்? ஜிஹாதிற்கு மதிப்பாகும் தொழுகை இருந்தால். ஜிஹாது மதிப்பாகாது தொழுகை இல்லை என்றான். புரியுதா? ஜிஹாதிற்கு மதிப்பு எப்போது வரும்? அவர் மூமினாக தொழக்கூடியவராக இருந்தால்தான் ஜிஹாதுடைய மதிப்பு அவருக்கு. தொழுகை இல்லாதவராக மூமினாக இல்லை என்றால் ஜிஹாதுடைய மதிப்பு அவருக்கு கிடையாது. அஸ்ஸலாத்து லி வக்திஹா, அவர் தொழுகையை முதலாக நிறைவேற்றுவார். பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தல், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்தல். செய்து பாருங்க. எம்முடைய வாழ்க்கையை பாருங்க. ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதில் நமக்கு இருக்கக்கூடிய ஆர்வம், அல்லது மார்க்கத்துடைய ஃபத்வாக்களை பேசுவதில் நமக்கு இருக்கக்கூடிய ஆர்வம், அல்லது மார்க்க விஷயங்களை ஏற்பாடு செய்வதில் அதை சரிவர செய்வதில் நமக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் எல்லாம் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடான தொழுகையில் இருக்கிறதா? இருக்கிறதா? குறைவாகத்தான் இருக்கும். இல்ல, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹந்தக்குடைய யுத்தத்தின் போது, என்ன யுத்தம்? ஹந்தக்குடைய யுத்தத்தின் போது அஸருடைய தொழுகை தவற விடப்படுகிறது. துஹூருடைய தொழுகை தவற விடுகிறார்கள், அஸருடைய தொழுகையும் தவற விடுகிறார்கள். ஏன்? போருடைய கடினத்தின் காரணமாக. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை போருடைய நேரத்தில் கூட தொழுகையை விடுவதற்கு போர் செய்யக்கூடியவர்களுக்கு அனுமதி கிடையாது. எந்த நேரத்தில்? எதிரிகளுக்கு எதிராக வாளை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட தொழுகையை தொழவில்லை என்றால் அவர்களுக்கும் இந்த தன்மைதான். ஏன்? எப்படி தொழுகை போரிலே 2 ரக்காத் இமாமிற்கு 1 ரக்காத் முதலாவதாக போர் செய்வார்கள். ஒரு படை தொழுகும் 1 ரக்காத்தை, இந்த படை சென்று அந்த படையை பாதுகாக்கும். அந்த படை திரும்பி வரும். 2வது படை 2வது ரக்காத்தை தொழுது சலாம் கொடுக்கும். தான் போருடைய தொழுகை முறை. இந்த தொழுகை முறையை ஹந்தக்குடைய கடினமான யுத்தத்தின் காரணமாக தொழ முடியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எப்போதுமே சாப வார்த்தைகளையோ கடினமான வார்த்தைகளையோ பயன்படுத்த மாட்டார். பொதுவாக அல்லாஹ்வுடைய தூதர் சாப வார்த்தைகளையோ கடினமான உள்ளங்களை காயப்படுத்தக்கூடிய அல்லது எதிரிகளை அதிகமாக சபிக்கக்கூடிய வார்த்தைகளையோ பயன்படுத்த மாட்டார்கள். இந்த நிலைமை எடுத்து காட்டப்பட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதரே அஸருடைய நேரமும் லுஹருடைய நேரமும் தவறவிடப்பட்டது என்று சொன்னவுடன் சொன்னார்கள், ஷகலூன அனி ஸலாத்தி அனி ஸலாத்தில் உஸ்தா, இந்த காஃபிர்கள் எம்மை தொழுகையிலிருந்து தடுத்த காரணத்தால் மல அல்லாஹு குபூரஹும் வ புயூத்தஹும் நாரா, அல்லாஹ் அவர்களுடைய வீடுகளையும் அவர்களுடைய கபூர்களையும் அல்லாஹ் நெருப்பால் நிரப்பட்டும் என்று சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? காஃபிர்களுடைய வீடுகளும் அவர்களுடைய கபூர்களும்
நெருப்பால் நிரப்பப்படட்டும் தொழுகையை விட்டு அது என்னை தடுத்த காரணத்தால். இன்னைக்கு செல்வம் தடுக்கும், தூக்கம் தடுக்கும், நமக்கு அதுதான் முக்கியம். இது இரண்டாவது தரம் தான் நமக்கு, அப்படிதானே? இல்லை மஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. வியாபாரம் தடுக்கும், தொழில் தடுக்கும், பிஸ்னஸ் தடுக்கும், பரவாயில்லை, பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ஒரு முறை பள்ளிக்கு சஹாபாக்கள் வருவதற்கு தாமதமாகிறது. பள்ளிக்கு சஹாபாக்கள் வருவதற்கு தாமதமாகிறது. இக்காமத் சொல்லப்படக்கூடிய நேரமும் நெருங்கிவிட்டது. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், லக்கது ஹமம்து அன் ஆமுரல் முஅத்தின ஃபயுகீம் ثم ஆமுர ரஜுலன் யும். ஒருவரை நான் பள்ளியிலே இமாமாக நிறுத்திவிட்டு முஅத்தினை இகாமத்தும் கூற வைத்துவிட்டு ثم آخذ شعلا من النار, நரக நெருப்பாலான கட்டைகளை எடுத்துக்கொண்டு யாரெல்லாம் இகாமத்து சொல்லப்பட்ட பிறகும் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கப்பட்ட பிறகும் பள்ளியை நோக்கி வராமல் வீடுகளிலே நின்று கொண்டிருக்கிறார்களோ, வீடுகளிலே இருந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய வீட்டை நெருப்பால் எரிக்க வேண்டும் என்று என் மனம் நாடுகிறது. இதை விட என்ன ஹதீஸ் வேணும்? அவர்களுடைய வீட்டை நெருப்பால் எரிக்க வேண்டும் என்று என் மனம் நாடுகிறது. குழந்தைகளையும் பெண்களையும் குறிப்பாக கவனம் கொண்டு அதிலிருந்து நான் விலகுகிறேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு வருகிறார். குந்து தரீரன், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பார்வை இல்லாதவனாக இருக்கிறேன், என்னால் பள்ளிக்கு வர முடியாது ஒருவருடைய துணை இல்லாமல், என்னை ஒருவர் அழைத்து செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட நேரத்திலே தொழுகையை விடுவதற்கு எனக்கு அனுமதி இருக்கிறதா? என்ன தொழுகை விடுவதனா? ஜமாஅத்தை விடுவதற்கு எனக்கு அனுமதி இருக்கிறதா? பார்வை இல்லாதவர், ஒருவருடைய துணை இல்லாமல் பள்ளிக்கு வர முடியாது, இவருக்கு அனுமதி இருக்கிறதா? நம்ம என்ன சொல்லுவோம்? தலைவலி வந்துச்சா, யாராவது நம்ம பிள்ளை தொலை போகலன்னு சொன்னால் படுத்துக்க, அதிகமான மழை பனி அடிக்குது, வெளியே குளிர் அதிகமாக இருக்கு, என்ன சொல்லுவோம்? வீட்டிலே தொழுது கொள்ளலாம். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அத்தஸ்மஉ நிதா, உனக்கு அதானுடைய சத்தம் கேட்கிறதா? அவர் சொன்னார், அல்லாஹுடைய தூதரை கேட்கிறது. மா அஜிது லக ருக்ஸா, உனக்கு அனுமதி இல்லை, உனக்கு வீட்டிலே தொழுவதற்கு அனுமதி கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய நிலைமையை சீர்தூக்கி பாருங்கள். அல்லாஹுடைய வணக்க வழிபாடான இந்த வணக்க வழிபாடு, குறிப்பாக மற்ற வணக்க வழிபாடுகளை விட இந்த வணக்க வழிபாட்டிற்கு ஏன் முக்கியத்துவம் என்றால், இந்த வணக்க வழிபாடு சரியாக இருந்தால் மற்ற வணக்க வழிபாடுகள் சரியாகும். இந்த வணக்க வழிபாடு கெட்டுவிட்டால் அவருடைய மற்ற வணக்க வழிபாடுகளும் கெடும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், தன் ஆட்சிக்கு வந்தவுடன் தன்னுடைய ஆளுநர்களுக்கு கடிதம் எழுதினார்கள், இன்ன அஹம்ம உமூரிக்கும் இந்தி அஸ்ஸலாஹ், உங்களிடத்திலே நான் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம் என் ஆளுநர்களே தொழுகைதான். இந்த தொழுகைதான் உங்களிடத்தில் நான் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம். யார் இதை சரியாக நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் மார்க்கத்தோடு எல்லா சட்டங்களிலும் சரியாக இருப்பார்கள். தொழுகையை சரியாக உள்ளச்சத்தோடு தொழுபவன் அல்லாஹ்விற்கு மாறு செய்ய மாட்டான், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அழைக்க மாட்டான், அல்லாஹ்வை தவிர வேறு யார் மீதும் நம்பிக்கை வைக்க மாட்டான், அல்லாஹ்வையே சார்ந்திருப்பான், அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக நிறைவேற்றுவான், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் சரியாக நிறைவேற்றுவான். தொழுகையில் வெற்றி அடைந்தவன், தொழுகையிலே உள்ளச்சத்தோடு அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கிறோம் என்ற நிலையோடு தொழக்கூடியவன் பொய் பேச மாட்டான். தொழுகையை சரியாக நிறைவேற்றுபவன் மானக்கேடான விஷயங்களை செய்ய மாட்டான். தொழுகையை சரியாக நிறைவேற்றுவன் புறம் பேச மாட்டான், பொறாமை கொள்ள மாட்டான். இப்படி அல்லாஹுடைய மார்க்கத்துடைய தன்மைகள் எத்துணை இருக்கிறதோ அத்துணை தன்மைகளும் சரியாகும் இவன் தொழுகையில் சரியாக இருந்தால். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அருள் செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களை, இந்த தொழுகையிலும் அல்லாஹ்விடத்திலே அந்தஸ்து பெற்ற தொழுகை எது? எம்மிடத்திலே அந்தஸ்து குறைவான தொழுகை. அல்லாஹ்விடத்திலே இல்லா மஷால் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அல்லாஹ்விடத்திலே அந்தஸ்திலே தான் இந்த 5 தொழுகையிலையும் உயர்ந்த தொழுகை. எம்மிடத்திலே கொஞ்சம் லேசான தொழுகை. எத்தனை வக்து தொழுவீங்க ஜி? இதை தவிர நாளையும் தொழுவேன். என்ன தொழுகை? ஃபஜ்ருடைய தொழுகை. அல்லாஹ்வுடைய வசனத்தை பாருங்கள், அகிமிஸ் ஸலாத்த லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைல், சூரியன் உதயமானதிலிருந்து மறையும் இரவு வரும் வரை தொழுகைகளை சரியாக நிறைவேற்றுங்க. என்ன தொழுகையெல்லாம் வரும்?
துஹர் வரும், அஸ்ர் வரும், மகரிப் வரும், இஷா வரும். அல்லாஹ் நினைச்சா 5 தொழுகைகளையும் சரியாக நிறைவேற்றுங்கன்னு வசனத்தை முடிச்சிடலாம். அல்லாஹ்வுடைய வசன அமைப்பை கவனியுங்கள். சூரியன் உதயமானதிலிருந்து இரவு வரும் வரை தொழுகைகளை சரியாக நிறைவேற்றுங்கள். வ குர்ஆன் அல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய தொழுகையும் சரியாக நிறைவேற்றுங்கள். ஏன் பிரிக்கிறான்? அல்லாஹ் ஒரு இடத்திலே தனிமைப்படுத்தி காட்டினான் என்றால் ஒரு விஷயத்தை, அதற்கு அல்லாஹ்விடத்திலே அதிகமான முக்கியத்துவம் இருக்கும். வாக்கிமி ஸலா வ குர்ஆன் அல் ஃபஜ்ர் இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ர் கான மஷ்ஹூதா. அந்த ஃபஜ்ருடைய தொழுகையில் தான் மலக்குகள் அதிகமாக ஆஜராகிறார்கள். அல்லாஹ்வுடைய வசனம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஹாதல் கமர். கேட்டார்கள், இந்த நட்சத்திரத்தை, இந்த சந்திரனை நீங்கள் பார்க்கிறீர்களே, இது போன்று அல்லாஹ்வை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? யாருக்கு ஆசை இருக்காது? மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இல்லாத ஆசையா? யா அல்லாஹ், உன்னை பார்க்க வேண்டும், உன்னை பார்க்க வேண்டும் யா அல்லாஹ். யாருக்கு சுஜூது செய்கின்றோமோ, யாருக்காக குர்ஆனையும் சுன்னாவையும் எடுத்துக்கொண்டு மக்களுடைய வெறுப்புகளையும் மக்களுடைய எதிர்ப்புகளையும் சம்பாதித்து கொண்டிருக்கின்றோமோ, அந்த ரப்பை பார்க்க வேண்டும் என்ற ஆசை யாருக்காவது இல்லாமல் இருக்குமா? என் படைத்தவனை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் இருக்குமா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், இந்த சந்திரனை நீங்கள் பார்ப்பதை போன்று அல்லாஹ்வை நீங்கள் பார்க்க வேண்டுமா? நீங்கள் அப்படி ஆசைப்பட்டால் நீங்கள் ஃபைனிஸ்ததஅதும் அல்லா துக்லபு அலா ஸலாத்தின் கப்ல துலூஇ ஷம்ஸி வ கப்ல குரூபிஹா. சூரியன் உதயமாவதற்கு முன்னாலும் சூரியன் நடுவுச்சியை கடப்பதற்கு பின்னாலும் இருக்கக்கூடிய தொழுகைகளை நீங்கள் சரியாக நிறைவேற்றுங்கள். நீங்கள் அல்லாஹ்வை பார்க்கலாம். இந்த தொழுகையெல்லாம் சுபஹுடைய தொழுகை, அஸருடைய தொழுகை. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்ல ஸுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். யார் சுபஹுடைய தொழுகை சரியாக தொழுகிறார்களோ, சுபஹுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றுகிறார்களோ, அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இருப்பார்கள். எல்லாருக்கும் எல்லா மேடைகளையும் இதான் சொல்றது உண்டு. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உங்களுக்கு வேண்டுமென்றால், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உங்களுடைய ஊருக்கு, உங்களுடைய தெருவிற்கு, உங்களுடைய குடும்பத்திற்கு வேண்டுமென்றால், ஏன் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் முஸ்லிம் சமூகத்திற்கும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வேண்டுமென்றால், அந்த சமூகம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து கொள்ளட்டும், என்ன வேண்டுமோ அதை செய்து கொள்ளட்டும். ஆனால் எல்லாம் செய்து காலை ஃபஜ்ருடைய தொழுகையை அந்த சமூகம் தவறவிட்டால் அந்த சமூகத்திற்கு பாதுகாப்பு கிடையாது. சமூகத்திற்கு பாதுகாப்பு கிடையாது. யார் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றுகிறார்களோ ஒருவருக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. ஒரு ஊர் நிறைவேற்றினால் அந்த ஊருக்கு யாருடைய பாதுகாப்பு? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. ஒரு உலகம் நிறைவேற்றினால் முஸ்லிம் சமூகம், அந்த சமூகத்திற்கு யாருடைய பாதுகாப்பு? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடியவர்களை யாராவது தொல்லை கொடுக்க முடியுமா? யாராவது எதிர்க்க முடியுமா? யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. அதனால்தான் மூமின்களின் வெற்றி என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது தொழுகையை முதலாவதாக அல்லாஹ் கொண்டு வருகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் உறங்கிக் கொண்டு காலையை சந்திக்கிறார்களோ ஷைத்தான் அவர்களுடைய காதிலே சிறுநீர் கழிக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஷைத்தான் இரவிலே தூங்கும் பொழுது 3 முடிச்சுகளை போடுகின்றான். காலையிலே அவன் எழுந்து அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் அந்த ஒரு முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது. ஒழு செய்தால் 2வது முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது. அவன் தொழுகைக்கு தயாரானால் 3வது முடிச்சும் அவிழ்க்கப்படுகிறது. சுத்தமானவனாக, சுறுசுறுப்பானவனாக, அழகான உண்மையான உள்ளம் கொண்டவனாக எழுந்திருப்பான். இந்த 3 முடிச்சுக்களும் அவிழ்க்கப்படாதவன் சோம்பேறியாக, கெட்ட உள்ளங்களை சுமந்தவனாகத்தான் எழுந்திருப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஷாவுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றினால் பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை. யார் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றினால் மீதி பாதி இரவும் நின்று நன்மை அல்லாஹ் கொடுக்கின்றான். இந்த சிறப்புகள் எல்லாம் தெரியுமா? ஆனால் ஏன் கடினம் எமக்கு? ஃபஜ்ருடைய தொழுகை ஏன் ரொம்ப சிரமம்? இஷாவுடைய தொழுகை ஏன் ரொம்ப சிரமம் எமக்கு? குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகை யாருக்கு சிரமம்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஹதீஸை கேட்கும் பொழுதெல்லாம் எம்முடைய உள்ளங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் அஞ்சி நடுங்க வேண்டும். ஸலாத்துன் அஸ்கல அலல் முனாஃபிகீன மினல் ஃபஜ்ரி வல் இஷா. நயவஞ்சகர்கள் அல்லாஹ்விற்கு முன்னால் ஒரு வேஷம், மக்களிடத்தில் இன்னொரு வேஷம். அல்லாஹ்விற்கு முன்னால் வேறொரு உருவம், மக்களுக்கு முன்னால் வேறொரு உருவம் என்று வாழக்கூடிய நயவஞ்சகர்களுடைய தன்மை எதுவென்றால்,
அவர்களுக்குத்தான் சிரமம் ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் ஜமாஅத்தோடு தொழுவது. ஆனால் நம்ம தான் இன்னைக்கு பெர்ஃபெக்ட் முஸ்லீம் இல்லை, மஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இன்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய பல முஸ்லீம்களுக்கு இன்னைக்கு ஃபஜ்ருடைய தொழுகை தான் சிரமம். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நயவஞ்சகர்களுக்குத்தான் சிரமம் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றுவது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த இந்த முக்கியத்துவத்தை பாருங்கள். ஏனென்றால் இந்த தொழுகை மேலே சொன்னது போல எம்மை தடுக்கும் பாவங்களிலிருந்து, இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய அத்துணை பாவங்களிடமிருந்தும் இந்த தொழுகை எம்மை தடுக்கும். அல்லாஹ்விற்கு முன்னால் எப்படி வாழ்கின்றோமோ தொழுகையிலே, அது போன்று மனிதர்களுக்கு முன்னாலும் வாழக்கூடிய பாக்கியத்தை இந்த தொழுகை எம்மிடத்திலே உருவாக்கும். தொழுகை இந்த தன்மையை எம்மிடத்திலே ஏற்படுத்தவில்லை என்றால், நான் தொழுகின்ற தொழுகை இந்த தன்மையை என்னிடத்திலே ஏற்படுத்தவில்லை என்றால் என்ன ஆகும் தெரியுமா? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை எதை விட்டு பாதுகாக்கும்? மானக்கீடான வெறுக்கத்தக்க விஷயங்களை விட்டு தொழுகை பாதுகாக்கும். அல்லாஹ்வுடைய வாக்குதானே. அப்போ இதை விட்டு என்னை பாதுகாக்கவில்லை என்றால், என் பார்வை பாதுகாக்கப்படவில்லை இன்னும் ஹலாலை செய்வதிலிருந்து, ஹராமை செய்வதிலிருந்து, என் கரங்கள் பாதுகாக்கப்படவில்லை ஹராமை செய்வதிலிருந்து, என்னுடைய கால்கள் பாதுகாக்கப்படவில்லை, என்னுடைய செயல்பாடுகள் எதுவும் பாதுகாக்கப்படவில்லை என்றால், இந்த தொழுகையை நான் தொழுதும் என்ன அர்த்தம்? தொழுகையில் தவறல்ல, நான் தொழுகின்ற தொழுகையில் தவறு இருக்கிறது. இப்படி மானக்கீடான விஷயங்களை செய்து கொண்டிருந்தோம். இசையை கேட்பார், சினிமாவை பார்ப்பார், அசிங்கமான செயல்களை செய்வார், அசிங்கமான அருவருக்கத்தக்க செயல்களை காட்சிகளை பார்ப்பார். இப்படி என்னுடைய வாழ்க்கை உழண்டு கொண்டிருக்கிறது. நான் தொழுது கொண்டுதான் இருக்கின்றேன், நன்மைகளை சம்பாதித்து கொண்டுதான் இருக்கின்றேன், அதிகமான ஜக்காத்தையும் அதிகமான சதக்காவையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் என்னுடைய உள் வாழ்க்கை பாதுகாக்கப்படவில்லை என்றால், வெளி வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கு, ஆனால் என்னுடைய உள் வாழ்க்கை சரியாக இல்லை என்றால், இந்த தொழுகை அந்த வாழ்க்கையும் சரியாக்கவில்லை என்றால், ஒரு ஹதீஸை கேளுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. அதிகமான மக்களுக்கு இந்த ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கலாம். லஅலமன் அக்வாமன் மின் உம்மதி, என்னுடைய சமூகத்தில் ஒரு கூட்டம் வருவார்கள். யஅதூன யௌமல் கியாமா பிஹஸனாத்தின் அம்சாலி ஜிபாலி திஹாமா, திஹாமுடைய பெரிய மலைகளை போன்று நன்மைகளை சுமந்து கொண்டு நாளை மறுமையிலே வந்து நிற்பார்கள். எவ்வளோ பெரிய பாக்கியம்! மலைகள் அளவிற்கு நன்மைகளை, திஹாமுடைய மலைகள் அளவிற்கு நன்மைகளை சுமந்து கொண்டு வருவார்கள். ஆனால் ஃபயஜஅலஹு அல்லாஹு அஸ்ஸ வஜல்ல ஹபாஅம் மன்சூரா, அப்படி திஹாமுடைய மலைகளை அளவு நன்மைகளை கொண்டு வந்தாலும் அல்லாஹ் அந்த நன்மைகளை தூசிகளை போன்று அல்லாஹ் பறக்க விட்டு விடுவான். தூசிகளை போன்று அல்லாஹ் பறக்க விட்டு விடுவான். அந்த அமல்கள் எல்லாம் பறக்க அவனிடத்திலே இல்லாமல் அப்படியே கரைக்கப்பட்டு விடும். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்கள் யார் அவர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர்கள் உங்களை சார்ந்தவர்கள் தான். அம்மாமி இன்னஹும் இஹ்வானுக்கும் வ மின் ஜில்தத்திக்கும், அவர்கள் உங்களை சார்ந்தவர்கள் தான். வயஹுதூன மினல் லைலி கமா தஹுதூன், நீங்கள் எப்படி இரவு வணக்கத்தை எடுத்துக்கொள்கிறீர்களோ அது போன்று அவர்களும் இரவு வணக்கத்தை எடுத்துக்கொள்வார்கள். யாரை பார்த்து சொல்றாங்க? இது சஹாபாக்கள்கிட்ட இருந்த தன்மை. தஹஜ்ஜுடைய தொழுகை, இரவு வணக்கங்கள் எல்லாம் இல்ல, மஷா அல்லாஹ், நம்மளை அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர சஹாபாக்கள் இடத்தில் இருந்த தன்மையை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க எப்படி இரவு வணக்கத்தை எடுத்துக்கொள்கிறீர்களோ அது போன்று அவர்களும் இரவு வணக்கத்தை எடுத்துக்கொள்வார்கள். எப்படி நீங்கள் தொழுகிறீர்களோ அது போன்று அவர்களும் தொழுவார்கள். திஹாமுடைய மலைகளை போன்று நன்மைகளை சுமந்து வருவார்கள். ஆனால் தூசிகளை போன்று அவர்கள் நன்மைகள் பறக்க விடப்படும். அவர்கள் யார் அவர்கள்? இவ்வளவு பெரிய நஷ்டவாளிகளா? யார் அவர்கள்? வலகின்னஹும் அக்வாமுன் இதா ஹலவ் பிமஹாரிமில்லாஹி இன்தஹகுஹா, வெளிப்படையான வாழ்க்கையில் அழகான தோற்றமோடு அழகான குணத்தோடு வாழ்வார்கள். கதவுகள் அடைக்கப்பட்டால் அவர்களுடைய வாழ்க்கை வேறு. வெளிப்படையில் ஹலாலை பேணுவார்கள், உள்வாழ்க்கையில் ஹலாலை பேண மாட்டார்கள்.
இப்படி தனிமையிலே அல்லது தனியான இடங்களிலே யார் அல்லாஹுடைய சட்டத்தை மீறி வெளிப்படையான வாழ்க்கையில் சரியான வாழ்க்கை வாழ்கிறார்களோ இவர்கள்தான். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், அதுதான் தொழுகை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாதுகாப்பு. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், என்னுடைய நேசனை யார் எதிர்க்கின்றானோ அவன் மீது நான் போர் பிரகடனம் செய்கின்றேன். சுப்ஹானல்லாஹ். என்னுடைய நேசனாக கருதப்பட்டு அதாவது அல்லாஹுடைய பாதையில் இருப்பவனாக கருதப்படக்கூடியவரை யார் எதிர்க்கின்றாரோ அல்லாஹ்விடத்திலும் அந்த தன்மை அவருக்கு இருக்கிறது என்றால் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், அவர் மீது அல்லாஹ் போர் பிரகடனம் செய்கின்றார். அதனால்தான் நல்லடியார்களை பற்றி பேசும் பொழுதோ அல்லது வெளிப்படையான வாழ்க்கையிலும் அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற வேண்டும் என்று வாழக்கூடியவர்களோ உள்ளம் அறிந்தது அல்லாஹ்வை. இப்படிப்பட்டவர்களை பற்றி நம்முடைய நாவுகள் தவறான வார்த்தைகளை எச்சமயத்திலும் பேசிவிடக்கூடாது. பேசிவிட்டால் மன் ஆதாலி வலியன், என்னுடைய நேசனுக்கு யார் நோவினை கொடுக்கின்றானோ அவன் மீது நான் போரை பிரகடனம் செய்கின்றேன். وما تقرب عبدي الي عبدي بشيء احب الي مفتر ترلت, அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகளை கொண்டு என்னிடத்திலே அடியான் நெருங்கிக் கொண்டே வருகின்றான், மேலும் நெருங்குகிறான் விடாமல் நஃபிலான வணக்கங்களை கொண்டும் நெருங்குகிறான். ஹத்தா உஹிப்பு, இதுவரை நான் அவனை நேசிக்கும் வரை, அல்லாஹுடைய முஹப்பத் அவனுக்கு கிடைக்கும் வரை அவன் நெருங்கிக் கொண்டே வருகின்றான். எப்படி நெருங்குகிறான்? ஃபர்தையும் நிறைவேற்றுகின்றான், நஃபிலையும் சரியாக நிறைவேற்றி கொண்டே வருகின்றான், நான் அவனை நேசிக்கும் வரை. அப்ப என்ன நோக்கம் அவனுக்கு? இது மூலியமா அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை எப்படியாவது அடைஞ்சிடணும். அல்லாஹ்வுடைய தூதர் இரவு வணக்கத்தில் நின்று வணங்கினார்களே, கால்கள் வீங்கும் அளவிற்கு நெஞ்சுகள் எல்லாம் தாடிகள் எல்லாம் நனைந்து தொடைகள் நனைந்து நிற்கும் இடமெல்லாம் நனைந்து விடும் அளவிற்கு அழுது நின்று தொழுதார்கள். என்ன காரணம்? அஃபலா கூன அபுதன் ஷக்கூரா, எனக்கு கொடுத்த அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டாமா? நான் அல்லாவிற்கு நன்றி உள்ள அடியானாக நான் மாற வேண்டாமா? ஹத்தா உஹிப்பு, அப்படி நான் அவனை நேசித்து விட்டால் அவன் பார்க்கக்கூடிய பார்வையாக நான் ஆகிறேன், அவன் விரிக்கக்கூடிய கரமாக நான் ஆகிறேன், அவன் நடக்கக்கூடிய காலாக நான் ஆகிறேன், அவன் கேட்டால் நான் கொடுக்கிறேன், அவன் பாதுகாப்பை தேடினால் நான் பாதுகாப்பு அளிக்கின்றேன், நான் தடுமாற மாட்டேன். உமா தரதத்து அன் ஷையின் அன ஃபாயிலு, எல்லா செயல்களை செய்வதிலிருந்தும் நான் தடுமாற மாட்டேன், எல்லா விஷயங்களையும் செய்து முடித்து விடுவேன். அல்லாஹ் தடுமாறுவானா? அல்லாஹ்விற்கு ஒரு செயலை செய்வதில் இது வேண்டுமா வேண்டாமா என்று நாட்டம் எல்லாம் இருக்குமா? இது செய்ய முடியுமா செய்ய முடியாதா என்று தயக்கம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு இருக்குமா? அல்லாஹ் சொல்றான், எல்லா விஷயத்தை செய்வதிலிருந்தும் நான் தடுமாற மாட்டேன். ஆனால் எப்போது தடுமாறுகிறேன் என்றால் நான் நேசிக்கக்கூடிய மனிதனுடைய மூமினுடைய உயிர் இந்த உலகத்திலிருந்து, நான் நேசிக்கக்கூடிய மூமினுடைய உயிர் இந்த உலகத்திலிருந்து அவன் விரும்பாத பொழுது எடுக்கப்படும் பொழுது நான் தடுமாறுகிறேன். சுப்ஹானல்லாஹ். நான் நேசிக்கக்கூடிய ஒரு மூமினுடைய உயிர் அவன் வெறுக்கும் பொழுது, அதாவது அவன் திடீரென அவன் சோதனைகளை வேதனைகளை சந்திக்கும் பொழுது அவனுடைய உயிர் எடுக்கப்பட்டால் அவனுக்கு ஏற்படக்கூடிய சோதனையை நான் வெறுக்கின்றேன், அப்போது நான் தடுமாறுகின்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய முஹப்பத்தை பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. இதற்கெல்லாம் அடிப்படை நம்முடைய வாழ்க்கையில் தொழுகை சரியாக அமைக்கப்பட வேண்டும். நம்முடைய காலங்கள் முடிந்ததை விடுங்கள், இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து என்னுடைய வாழ்க்கையிலே இந்த ஒரு செயல்பாட்டிற்கு முக்கியத்துவம் இருக்கும். என்னுடைய குடும்பத்தை ஏவுவேன். நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்கள் தங்களுடைய குடும்பத்திற்கு தொழுகை ஏவினார்கள், தொழுகையை ஏவி கொண்டிருந்தார்கள் குடும்பத்தார்களுக்கு. கண்ணியத்துக்குரியவர்களே, நானும் தொழுவேன், என் குடும்பத்தில் உள்ளவர்களையும் தொழ வைப்பேன், முழு முஸ்லிம் சமூகத்தையும் தொழுகையின் பக்கம் அழைப்பேன். இந்த தொழுகையில்தான் அல்லாஹ் வெற்றியை வைத்திருக்கின்றான், இந்த தொழுகையில்தான் அல்லாஹ் நிம்மதியை வைத்திருக்கின்றான், இந்த தொழுகையில்தான் அல்லாஹ் மகிழ்ச்சியை வைத்திருக்கின்றான், இந்த தொழுகையில்தான் அல்லாஹ் கவலைக்குரிய மருந்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். சோதனைகள் வரும்பொழுது அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ்,
பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். கவலைக்குரிய மருந்து இந்த தொழுகையில் இருக்கிறது. பிரச்சனைக்குரிய மருந்து இந்த தொழுகையில் இருக்கிறது. கவலையா பிரச்சனையா 2 ரக்காத்து பள்ளியில் போய் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நின்று தொழுதுட்டு சுஜூதுல அல்லாஹ் அப்படின்னு சொல்லி தன்னோட ஒப்படைச்சால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடினால் அந்த தொழுகையை முடிப்பதற்கு முன்னால் அந்த பிரச்சனையை அல்லாஹ் நீக்கி விடுவான். இதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சாதாரணமாக இது முடியாது. இந்த உலக வாழ்க்கை, இயந்திரமான இந்த உலக வாழ்க்கையில் இதுவெல்லாம் சாதாரணமாக நம்மால் செய்ய முடியாது. ஷைத்தான் திசை திருப்பத்தான் செய்வான். ஷைத்தான் திசை திருப்பத்தான் செய்வான். அதையும் போராடி யார் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த 5 நேர தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கியதை தனக்கு கடமையாக்கி கொள்ளுகின்றார்களோ அவர்கள் வெற்றி அடைவார்கள். நாளை மறுமையிலும் அவர்கள்தான் வெற்றியாளர்கள். யார் வீணாக்குகிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாலும் சரி, இந்த உலக வாழ்க்கையோடு அவர்களுடைய சிறந்த வாழ்க்கையுடைய அம்சம் முடிக்கப்பட்டு மறுமையில் நரக வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. ஒமன் அஅரத அன் திக்ரி, யார் என்னுடைய நினைவை புறக்கணித்து வாழ்கிறார்களோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நான் கொடுப்பேன். அல்லாஹ்வுடைய நினைவில் சிறந்த நினைவு எது? தொழுகை. யார் இதை புறக்கணித்து வாழ்கிறார்களோ, செல்வம் இருந்தாலும் வசதி இருந்தாலும் அழகான வாழ்க்கை இருந்தாலும் மனைவி இருந்தாலும் குழந்தைகள் இருந்தாலும் ஏதோ ஒரு குறை இந்த உலகத்தில் அவர்களை துரத்தி கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு மறந்து வாழ்ந்தால் கபரிலும் அவர்களை துரத்தும், நாளை மறுமையிலும் அவர்களை துரத்தும். வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, நாளை மறுமையில் அவன் குருடனாக எழுப்பப்படுவான். உகால ரப்பி லிம ஹஷரதனி அஅமா வகத் குன்து பஸீரா, யா அல்லாஹ், உலகத்திலே பார்வை உள்ளவனாக இருந்தேன், ஆனால் ஏன் இப்போது என்னை குருடனாக எழுப்பியிருக்கிறாய்? அல்லாஹ் சொல்லுவான், கால கதா